ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தமல்லி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த மாதிரி வறுவல் உள்ள மிளகாத்தூள் சேர்த்து வறுக்கிற பொருளாக சேர்த்து ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஊறுகாய் மிளகாய் தான் வச்சுருக்கேன் நான். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம். சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம், இது மாதிரி ட்ரை பண்ணி. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 5-6 பூண்டு பல் பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை அப்படியே ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி நல்லா உள்ளே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், 3 பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சாதத்துக்கு சாதம் நல்லா விரைச்சிருக்கணும். இது மாதிரி இருக்குது பாருங்கள். சாதம் வந்து குழஞ்சிருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் விரைச்சலாக இருந்தால் தான் கிண்டுற சாதம் வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன் குழம்பு கரண்டி அளவுக்கு. 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு, 1 வரமிளகாய், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வெங்காயோடைய வாசனை நல்லா இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற அப்படியே சேர்த்துருங்க. அரைச்சிருக்கிற கொத்தமல்லி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த சாதத்துக்கும் சேர்த்து கலந்து விடுற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் கலந்த பிறகு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னும் ஜாரில் இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா அள்ளி சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. காரம் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் காரம். ஒரு வரமிளகாய், சின்ன பிள்ளைங்க தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன் காரம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். தீயை வந்து குறைவாக வச்சுட்டு வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாசனை போயிடுது. நல்லா மணமாக இருக்குது. கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, பூண்டோட வாசனை நல்லாயிருக்கு. இந்த டைமில் நம்ம வடிச்சிருக்கிற சாதம் அப்படியே சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் சேர்க்கலை பெருங்காயத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தை நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் தான் கட்டி தட்டாமல் இருக்கணும். கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி. இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். உப்பு இருக்கான்னு பார்த்து ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.